ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னா, கியூட்டி கலரை வந்து ப்ராப்பராக என் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கிரே கவரேஜ் இருக்குது எல்லாத்தையுமே லைவாக வந்து நான் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா, ஹேர் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹேர் கலர் பண்ணுறப்போ அண்ட் ஹேர் கலர் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹேர் கலர் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய லுக் ஆகட்டும் அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆகட்டும் எல்லாமே வந்து வேற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குன்னு தான் நான் சொல்லியே தருவேன். நீங்களே பாருங்கள் ஒரு வாட்டி ஹேர் கலர் பண்ணது எப்படி இருக்குன்ட்டு என் ஹேரில். அண்ட் சூப்பரான ஒரு கலரை கொடுத்துருக்கு. இதோட எவ்வளோ நாள் இது லாஸ்ட் ஆகுதுன்ற எல்லாத்தையுமே நான் லேட்டராக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஹேர் கலர் எப்போ நான் பண்ணேன் அண்ட் எத்தனை வாஷ் நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், அந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக லேட்டராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ எவ்வளோ நாள் லாஸ்ட் ஆகுதுன்றது. இப்போ முதல் விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹேர் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஹேர் கலர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஹேர் கலர் தான் பண்ண போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து க்யூர் ஸ்கின்னில் இருக்கிற கிரே ஹேர் சீரமை ட்ரை பண்ணோம், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஹேர் கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சீரத்தோட எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் ஒரு வாட்டி 2 வாட்டி கிளியராக வந்து டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹேர் கலர் போயிட்டிங்கன்னா ஹேர் கலர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட நீங்கள் அடிஷ்னலாக எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அதோட ரிசல்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹேர் கலர் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஹேர் கலர் தான் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா எந்த பிராண்ட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்றத ப்ராப்பராக டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது அப்கமிங்கில் என்னோட பெஸ்ட் பிக்கான ஹேர் கலர் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணிக்கணும். எல்லாமே டிசைட் பண்ணதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ண போகிறீங்கன்னா ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக கலர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹேர் கலர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் போய்ட்டு நீங்கள் ஹேர் கட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் ஹேர் கட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலரிங் வந்து உங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் தலையில் வந்து கலரிங் அப்ளை பண்ணுற நாளில் உங்கள் தலையில் எண்ணெய் நீங்கள் முன்னாடி நாள் வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா ஹேர் ஆயில் உங்கள் தலையில் இருந்ததுன்னா ப்ராப்பராக கலர் முடியில் வந்து ஒட்டாது. ஸோ சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஹேர் ஆயில் முன்னாடி நாளும் சரி அந்த டேலையும் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது கலரிங் பண்ணுறப்போ. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நாம் ஹேர் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஹேர் கலர் பண்ணுறப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணணும்னா, உங்கள் தலையில் ப்ராப்பராக வந்து ஹேர் கலரை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி எங்கேயுமே மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ப்ராப்பராக க்ளவுஸ் கொடுத்துருந்தா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு கியூட்டி கலர் பார்த்தீங்கன்னா நெக்லேருந்து கொஞ்சம் பாடி கவர் ஆகிற மாதிரி கவர்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வேஸ்ட் கிளாத் ஏதாவது இருந்தால் அதை வந்து உங்களுடைய நெக்கு அண்ட் பாடி மேலே வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் கலர் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக ப்ராப்பராக அவங்க முதல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஒரு வாட்டி படிச்சுடுங்க. என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் எவ்வளோ நேரம் தலையில் நம்ம வந்து வைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் தலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா எந்த இடத்துலையுமே ப்ராப்பராக ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மேலாக்க மட்டும் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ ரூட்லேருந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணி விடுங்க ஹேர் கலரிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்கின்னில் எங்கேயாச்சும் நீங்கள் எப்படி நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலுமே சரி, ஏதாவது ஒரு இடத்துல காது ஓரத்தில் இங்கே ஆகட்டும், இல்லைனா கழுத்தாண்டை இங்கே நெத்தியாண்டை இங்கே, இந்த மாதிரியான இடத்துலலாம் ஹேர் கலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறக்கூடிய அந்த கலரிங் டச் ஆகுது அதிகமான சான்ஸ் இருக்குது. உங்களுடைய பக்கத்துலேயே நீங்கள் கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வெட் டிஷ்யூஸ் இருந்தால் வெட் டிஷ்யூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வேஸ்ட் கிளாத்னால் கிளாத் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ராப்பராக எப்போல்லாம் படுதோ அப்போல்லாம் அழகாக அப்படியே துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க உடனேவே. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா கலரிங் பண்ணுறப்போ மெயினாக இங்கே உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருந்ததுன்னா இங்கே நீங்கள் கலரிங் பண்ணுற ப்ரஷில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கர் இருக்கும். ஸோ கவர் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ ஃபிங்கரில் லைட்டாக இப்படி எடுத்து இந்த இடத்தான மட்டும் ப்ராப்பராக ஸ்கின்னில் டச் ஆகாமல் அப்படியே இங்கே வந்து இப்படி தடைய விடுங்க. இந்த இடம் இந்த எட்ஜஸ் மட்டும் நான் சொல்கிறது. ஓகேவா? 2 பக்கமும். ஏன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்ப இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் இந்த இடத்துல மட்டும் ஒயிட்டாக இருந்தால் அப்புறம் நீங்கள் ஃபுல் கலரிங் பண்ணாலுமே அதோட லுக் வந்து மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுரும் அந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எவ்வளோ நேரம் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு டைமிங்க்கு அந்த ப்ராப்பராக வந்து தலையில் வந்து அப்படியே லீவ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபேன் காற்றுல போய் உட்காருங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் கலரிங் பண்ணுறப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். கலரிங்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக ஹேரை வந்து வாஷ் பண்ணணும். ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம சலூன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தட் இருக்கும். தலையில் வந்து இப்படி படுக்க வச்சுருவாங்க, அப்படியே வந்து ஹேரை வாஷ் பண்ணிடுவாங்க. இங்கே நம்மளுக்கு ஏன் தெரியுமா, மோஸ்ட்லி ஹேர் கலர் பண்ணுறவங்களுக்கு, ஹேர் டைஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஐயில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க ஃப்யூச்சரில். ஏன்னா நம்ம தலை நார்மலாக இப்படி கசக்கும் போது தண்ணி ஊற்றி என்ன ஆகும்னா, தலையில் இருக்கிற அந்த ஹேர் கலர் எல்லாம் அப்படியே இப்படி தான் போகும். அப்படி போகிறப்போ நம்மளுடைய கண் என்னவே நம்ம மூடி இருந்தாலுமே கண்ணில் போகிறதுக்கு அண்ட் வாய் இது எல்லா இடத்துலையுமே வந்து டச் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இதனால தான் கண் வந்து ஃப்யூச்சரில் ஹேர் கலர் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் ஏற்படுதுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பட் நீங்கள் சலூனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு வாஷ் பண்ணுறப்போ ஒரு பொட்டு கூட நம்ம வந்து ஃபேஸ்லேயோ இல்லை கண்ணில் எங்கேயுமே வந்து டச் ஆக சான்ஸே இருக்காது. பட் அதுக்குன்னு நம்ம வீட்டில் அந்த மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய நான் லாஸ்ட் டைம் ஒரு மெத்தட் நோட் பண்ணியிருந்தேன். என்னென்னா, நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, பைப் மாதிரி வாஷ் பண்ணுறது, ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி, அதை நீங்கள் வந்து தலையை கீழே குனிஞ்சிட்டு அழகாக பின்னாடி வச்சு இப்படி நல்லா கையில் தேய்ச்சி வெறும் ப்ளைன் வாட்டர்லேயே, ஷாம்பே போடாதீங்க, ப்ளைன் வாட்டர்லேயே ப்ராப்பராக வாஷ் பண்ணிங்கன்னா பொறுமையாக நீங்கள் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு ஃபேஸ்லலாம் நம்ம டைரெக்டாக இப்படி ஊற்றுறத விட ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நான் அப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக ப்ளைன் வாட்டரில் முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து ஷாம்பு போட்டு அண்ட் ப்ராப்பராக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டைரெக்டாக நீங்கள் இப்படி தலைக்கு ஊற்றி குளிச்சிங்கன்னா மொத்த ஹேர் கலரும் வெளில வரப்போ ஃபஸ்ட் டைமு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாகவே என்டையர் கம்ப்ளீட் பாடியில் தான் வந்து விடும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. தலையே கவுத்துட்டு மேலே அந்த ஸ்ப்ரே வச்சு ப்ராப்பராக பண்ணிங்க. ஏன்னா ஜக்லேருந்து நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கனாலுமே மொத்தமாக ஊற்றிடும். ஸோ வந்துடும், வேலைக்கு ஆகாது. ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்க அந்த ஸ்ப்ரே தண்ணி வரதை எடுத்து அப்படி அடித்து ஸ்லோவாக வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு செகண்ட் டைம்லேருந்து ஷாம்பை போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கடுத்தா லாங் லாஸ்டிங்காக வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எக்காரணத்தை கொண்டும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணவே கூடாது. ஹேர் கலருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹேர் ஆயில். நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ண உங்களுடைய ஹேரில் இருக்கிற கலர் சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். அண்ட் அதன் மூலிமா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கான கலர் கிடைக்காது. சீக்கிரமாக ஃபேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிரேஸ் எல்லாம் சீக்கிரமாக வெளில தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறதே இல்லை. நான் லாஸ்ட் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அண்ட் ப்ராப்பராக வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் நான் வாஷ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் கலர் லாங் லாஸ்டிங்காக வரும். அண்ட் கிரே கவரேஜுமே இருக்கும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுமே பூஸ்ட் பண்ணும். அண்ட் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இது எல்லாத்துக்கும் கூடவே சேர்ந்து உங்கள் ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருந்ததுன்னா நீங்கள் ஹேர் கலர் பண்ணாலுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் ஹேருக்கு வராது. ஹேர் ஃபால் ஆகட்டும், இல்லைனா வந்து இச்சினஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே பண்ணுங்கள். அது பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க எப்போவுமே. ஓகேவா? அண்ட் இன்டேக் பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் இதெல்லாம் எடுக்கிறப்போ உங்கள் ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகிறப்போ நீங்கள் கலரிங்லாம் பண்ணி சூப்பராக கிரே வந்து கவரேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். உங்களோட லுக்குமே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், ஹேர், ஸ்கின், அவுட்ஃபிட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அண்ட் அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.